அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். பூமியின் மீது எங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். பேழைக்கு வந்த அந்த புறாவை நோவா கை நீட்டி பிடித்து தன்னிடமாக சேர்த்து கொண்டான். ஆனால் காகத்தை குறித்து அப்படி சொல்லலை. காகத்தை தன்னிடமாய் அவன் சேர்த்து கொண்டான் சொல்லப்படலை. புறாவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்று கேட்டால் காகம் அது உள்ளங்கால் வைத்து இளைப்பாறுவதற்கு அநேக இடங்கள் அங்கே இருந்திருக்கிறது. செத்து போன மிருகங்கள், அழுகி போனவைகள், துர்நாற்றம் பிடித்தவைகள், இப்படி அழுகி போனதும் செத்து போனதுமா பல இடங்கள் அங்கே மிதந்து கொண்டிருக்கிறது. அது மேல் உட்காருவதற்கு இளைப்பாறுவதற்கு காகத்துக்கு இடம் இருந்தது. ஆகவே தான் போக்குவரத்துமாய் இருந்தது. அதை அவன் கை நீட்டி பிடித்து சேர்த்து கொள்ளவில்லை. ஆனால் புறாவை பாருங்கள், அப்படி உள்ளங்கால் வைத்து இளைப்பாறுவதற்கு புறாவுக்கு இடமில்லை. புறாவானது அப்படிப்பட்ட அசுத்தமோ அழுகி போனதோ இப்படிப்பட்டமே அதுக்கு பிரியம் இருக்காது. அது சுத்தமானது. ஆகவே அது சுற்றி பார்த்து எங்கும் இடம் காணாமல் திரும்ப பாதுகாப்பான இடம், பரிசுத்தத்துக்கும் சரி எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பான பேழைதான் என்று உறுதி செய்து திரும்ப போன வேகத்திலேயே புறா பேழைக்குள் வந்தது. நோவா அதை பிடித்து தன்னமாய் வைத்துக் கொண்டான். இந்த காகம் என்பது நமது பழைய வாழ்க்கைக்கு அடையாளம். அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருந்தோமே அந்த பழைய மனுஷன், பழைய வாழ்க்கைக்கு அடையாளம் காகம். புறா என்பது புதிய மனுஷனுக்கு அடையாளம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நமது புதிய மனுஷனுடைய அடையாளம் தாங்க புறா. பழைய மனுஷனுக்கு என்ன சந்தோஷம், மகிழ்ச்சினா இந்த அழுகி போனது, துர்நாற்றம் எடுக்கிறது, அசுத்தம், இதில் தான் சந்தோஷம் பழைய மனுஷனுக்கு. புதிய மனுஷனுக்கு அதுல சந்தோஷம் இல்லை. பரிசுத்தத்துல, ஜெபத்துல, தூய்மையில, ஆக அநேகரோடு கொண்டு நல்ல அன்பில, கிறிஸ்துவின் சாயல், இதுதான் புதிய மனுஷனுக்கு சந்தோஷம். அப்படிப்பட்ட புறாவைத்தான் நோவா கரம் நீட்டி பிடித்து தன்னிடத்தில் சேர்த்து கொண்டான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பழைய மனுஷன் சுபாவத்தெல்லாம் விட்டுட்டு புதிய மனுஷன் சுபாவத்தை போல தேவனை சேர்ந்தால் கர்த்தர் சொல்கிறார், நோவாவை போல அவர் உங்களை சேர்த்து அணைத்து கொண்டு பாதுகாப்பார், ஆதரிப்பார், உங்க ஜபத்துக்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.